யாக்கோபே உன்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, இஸ்ரவேலே உன்னை கலங்கிட பண்ணுவார் இல்லை. யாக்கோபே உன்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, இஸ்ரவேலே உன்னை கலங்கிட பண்ணுவார் இல்லை. உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ தீங்கில் இருந்து தப்புவாய், சுகித்து அமர்ந்திருப்பாய். தீங்கில் இருந்து தப்புவாய், சுகித்து அமர்ந்திருப்பாய். என் மகனே எப்பிராயீமே உன்னை எப்படி கைவிடுவேன்? என் மகனே எப்பிராயீமே உன்னை எப்படி கைவிடுவேன்? உருக்கமாயிரங்குவேன், உன் புலம்பலை நான் கேட்டேன். உருக்கமாயிரங்குவேன், உன் புலம்பலை நான் கேட்டேன். உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ தீங்கில் இருந்து தப்புவாய், சுகித்து அமர்ந்திருப்பாய். தீங்கில் இருந்து தப்புவாய், சுகித்து அமர்ந்திருப்பாய். ஆபத்திலே நீ என்னை நோக்கி கதறி கூப்பிட்டாய். ஆபத்திலே நீ என்னை நோக்கி கதறி கூப்பிட்டாய். பலத்தவன் கைகளில் இருந்து உன்னை நானே விடுவிப்பேன். பலத்தவன் கைகளில் இருந்து உன்னை நானே விடுவிப்பேன். உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ தீங்கில் இருந்து தப்புவாய், சுகித்து அமர்ந்திருப்பாய். தீங்கில் இருந்து தப்புவாய், சுகித்து அமர்ந்திருப்பாய். உன் கட்டுக்களை நான் இன்றே உடைத்தேன். உன் சிறையிருப்பை உன் கட்டுக்களை நான் இன்றே உடைத்தேன். நானே உனக்கு இதை சொன்னேன், அதை செய்தே முடித்திடுவேன். நானே உனக்கு இதை சொன்னேன், அதை செய்தே முடித்திடுவேன். உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். தீங்கில் இருந்து தப்புவாய், சுகித்து அமர்ந்திருப்பாய். நீ தீங்கில் இருந்து தப்புவாய், சுகித்து அமர்ந்திருப்பாய். உலர்ந்து போன எலும்புகளை நான் உயிர் பெற செய்திடுவேன். உலர்ந்து போன எலும்புகளை நான் உயிர் பெற செய்திடுவேன். அதில் ஆவியை அனுப்பிடுவேன், பெரும் சேனையை எழுப்பிடுவேன். அதில் ஆவியை அனுப்பிடுவேன், பெரும் சேனையை எழுப்பிடுவேன். உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ தீங்கில் இருந்து தப்புவாய், சுகித்து அமர்ந்திருப்பாய். தீங்கில் இருந்து தப்புவாய், சுகித்து அமர்ந்திருப்பாய். யாக்கோபே உன்னை
தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. இஸ்ரவேலே உன்னை கலங்கிட பண்ணுவார் இல்லை. யாக்கோபே உன்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. இஸ்ரவேலே உன்னை கலங்கிட பண்ணுவார் இல்லை. மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் டிசம்பர் 20. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு சும்மா விட மாட்டாரு. உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் இயேசு பெரியவர். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 48 அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும், அப்பொழுது உன்னுடைய சமாதானம் நதியைப் போல உன்னிடத்தில் பாயும் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் வெளியில் செல்ல போகிறோம் என்றால் நாம் பல காரியங்களை கவனிக்கிறோம். வீட்டில் என்னென்ன காரியங்களை கவனிக்க வேண்டும், வெளியில் என்னவெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும், நாம் சரியான உடைகளை உடுத்தி இருக்கிறோமா, நம்முடைய தலை சரியாக வாரப்பட்டிருக்கிறதா, நம்முடைய வீட்டில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை முடித்திருக்கிறோமா, ஜன்னல் கதவுகளை அடைத்திருக்கிறோமா, கேஸ் எல்லாம் அணைத்திருக்கிறோமா, இதையெல்லாம் எத்தனையோ விதமான காரியங்களை பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்களை எல்லாம் சரியாக எடுத்து விட்டோமா என்றெல்லாம் நாம் கவனித்து பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகளை நீ கவனித்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும், உன்னுடைய சமாதானம் நதியை போல உன்னிடத்தில் ஓடி வரும், உன் வாழ்க்கை முழுவதும் சமாதானத்தினால் நிரம்பும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் என்னுடைய கற்பனை என்ன சொல்லுகிறது என்று நீ கவனித்து விடுவாயானால் உன் சமாதானம் பாதிக்கப்படாது என்றுதான் ஆண்டவர் நமக்கு இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆலோசனையையும் ஒவ்வொரு கற்பனைகள் கட்டளைகளையும் நாம் கவனிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதை கவனிக்க தவறுகிற போதுதான் அநேக காரியங்களில் நாம் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு கூட நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. இந்த காரியத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்தருளி அவருடைய கற்பனைகளை நாம் கவனித்து சமாதானத்தை நதியை போல அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அனுகூலம் பண்ணும்படியாக ஆண்டவரை நோக்கி இந்த நாளில் நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என்னுடைய கற்பனைகளை நீ கவனித்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிற எங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கவனித்து நடக்க தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகூலம் பண்ணுவீராக, கிருபை செய்வீராக என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் நாங்கள் அதை கவனிக்க தவறிவிடுகிறோம், அலட்சியம் செய்து விடுகிறோம். அது நிமித்தமாக பலவிதமான பாதிப்புகள் எங்கள் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. ஆண்டவரே, தயவாய் நீர் எங்களை மன்னித்து நாங்கள் இனி அப்படி கவனக்குறைவாக நாங்கள் செயல்படாதபடி ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் உம்முடைய கற்பனையை கவனித்து நடந்து கொள்ள எங்கள் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் நதியை போல கடந்து வரும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் தனி நபர் மீது ஆண்டவரே இந்த தெய்வீக சமாதானம் வரும்படியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இன்றைக்கு குடும்பங்களில் தெய்வீக சமாதானம் நதியைப் போல இறங்கட்டும். கணவர் மனைவிக்குள்ள சமாதானம் இறங்கட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவுகளுக்குள்ள தெய்வீக சமாதானம் இறங்கட்டும். சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத குளிநரிகளும் சிறு நரிகளும் அழிக்கப்படட்டும். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடிக்கொள்ளட்டும். சாத்தானின் தந்திரங்கள், மனித சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு சமாதானத்தை நதியைப் போல ஒவ்வொரு வீடுகளிலும் பாயும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.